துலாம் ராசி. துலாம் ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதையை கொடுத்தார். ஆனால் என்ன, ஆன்மீக ஸ்தலங்களில் மரியாதை கிடைச்சிது, ஆஃபீஸில் கிடைச்சிது. ஆனால் வீட்டில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. ஆனால் இப்போ அவர் விரயஸ்தானத்துக்கு வரார். ஆனால் அது விரயஸ்தானம் மட்டும் இல்லைங்க, அது அவருடைய நீச்சஸ்தானமும் கூட. இதனால் உங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா, உங்கள் பேர்லேயே உங்களுக்கு நம்பிக்கை குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வ புண்ணிய பலம் இருந்தால் மட்டுமே தான் இப்போ நீங்கள் கொஞ்சம் வெற்றியை அடையணுங்கிற வைராக்கியத்தில் இறங்கி செயல்படுவீங்க. பூர்வ புண்ணிய பலம் இல்லை அப்படின்னு சொன்னால், அது என்ன பூர்வ புண்ணிய பலம்னா, முன்ஜென்மத்து புண்ணியம் பலம் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் கடைசி நேரத்தில் வெற்றியை கொடுத்துரும். ஆனால் அதே சமயம் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக அடைந்து 6ஆம் இடத்து சனியால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், இந்த ஸ்டோன் கிட்னி ஸ்டோன் இருக்கிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாதாந்திர சுழற்சியிலையோ இல்லை மெனோபாஸ்லேயோ பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹெல்த் இஷ்யூ தான் மெயினாக பார்த்துக்கணும். உங்களுடைய மனசில் ஒரு விதமான தாக்கம் ஏற்படும், பயம் ஏற்படும். என்ன நம்மளால் முடியுமோ, ஏன் உடம்பு முடியல, உடம்பு வருமானு, அதனால் நிறைய ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நிறைய தூங்கணும், சோம்பேறித்தனம் ஜாஸ்தி ஆகும். காத்தால் 5 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, நைட்டு 10 மணி ஆனாலும் சரி, எப்போ பாரு தூங்கிட்டு இருப்பீங்க. மத்தியானம் 12 மணிக்கு எல்லோரும் சுறுசுறுப்பாக வேலை பண்ணணும், ஆனால் நீங்கள் உட்காந்து தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய சுறுசுறுப்பை அதிகப்படுத்தி கொள்வது நல்லது. இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 34 நாட்கள் சொன்னேன். உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த மாதம் எனக்கு இது வரும், இந்த பணம் வந்துடும், இந்த பணம் இது நான் இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் தடை இருக்காது, ஆனால் தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்ப்புகளை வச்சுக்காதீங்க. இளம் வயது ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய திருமணத்துக்கு தான் நீங்கள் பிரயத்தனம் பண்ணணுமே தவிர, உங்களுடைய திருமணத்துக்கு இப்போ முயற்சி எடுத்தால் கூட தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் தகாத காதலில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டம், இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது துலாம் ராசிக்கு ஒரு டெஸ்டிங் பீரியட்னு சொல்லலாம். உங்களை நெருப்பில் போட்டு வாட்டி எடுத்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி அந்த நெருப்பில் நீங்கள் உருகிறீங்களா இல்லை வித்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் பீரியடில் இருக்கீங்க. அதே சமயம் குடும்ப தலைவிகள் தங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற சந்தேகங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் பேரில் சந்தேகப்பட்டாலும் சரி, அவர் உங்கள் பேரில் சந்தேகப்பட்டாலும் சரி, அதாவது புடவை முள்ளு மேலே விழுந்தாலும் சரி, முள்ளு புடவை மேலே விழுந்தாலும் சரி, பாதிப்பு என்னமோ புடவைக்கு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இது புடவைன்னு சொன்னது லேடிஸுங்கிறதுக்காக சொல்ல, நீங்கள் அவரை சந்தேகப்பட்டாலும் சரி, அவர் உங்களை சந்தேகப்பட்டாலும் சரி, பாதிக்கப்படுவது உங்களுடைய திருமண வாழ்க்கை. அதனால் சந்தேகத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சந்தேகம்ங்கிறது ஒரு தீராத வியாதி. இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, தெய்வத்தை வழிபட்டால் நல்லது நடக்கும்னா, குலதெய்வத்தை வழிபடுங்க, காளி தேவியை வழிபடுங்கள். காளி தேவி என சனியின் பார்வையில் சுக்கிரன், அந்த பெண் ஆட்சித்தன்மை இருக்கணும், பெண்ணுடைய உக்ரத்தன்மை வேணும். அதனால் காளியை வழிபடுங்கள், மன அமைதி ஏற்படும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சி மாதம் நடக்கிறது, மாதம் நீங்களும் போஸ்ட் போடுறீங்க. இதுக்கு என்ன சார் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறீங்க அப்படின்னா, முதல்ல இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்குதுன்னு சொல்லிடுறேன். இந்த மாதம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த ஆகஸ்ட் 1லேருந்து செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கார். இந்த கன்னி ராசிங்கிறது சுக்கிரனுக்கு நீச்சஸ்தானம். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா, என்ன தான் அறிவு இருந்தாலும் அவனுக்கு வசதி வாய்ப்புகளும் சுகங்களும் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் அவனை மதிக்கும். நல்லா படித்த அறிவாளியாக இருப்பான், அவனுக்கு வருமானம் இல்லை, அவனால் சம்பாதிக்க முடியல அப்படின்ட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாருமே அவனை மதிக்க மாட்டோம். அவன் அறிவாளியே இல்லாமல் சுமாரான ஒரு பேசிக் நாலேஜோடு இருப்பான். ஆனால் அவன் சாமர்த்தியமாக சில இடத்துல அவனோட நல்ல நேரம் நல்லா இருந்தது, நல்லா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க, மக்கள் அவனை தான் போற்றி புகழ்வார்கள்.
நல்ல அறிவாளிப்பா, அவன் ஏதோ சாமர்த்தியமாக சம்பாதிக்கிறான் பாருன்னு. இங்கே படித்த அறிவாளி வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனால் சாமர்த்தியம் இல்லை அப்படின்னா அவனால் ஜெயிக்க முடியாது. ஸோ ஒரு வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஜெயிக்கணும் அப்படின்னா சுக்கிரன் ஹீ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அவர் தான் முக்கிய பங்காற்றக்கூடிய வகையில் இருக்கார். இப்போ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆகுது, அந்த கல்யாணத்துக்கு காரணம் யாருன்னா சுக்கிரன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவி தாம்பத்திய உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னா சுக்கிரன். வம்சவிருத்தி ஏற்படணும்னாலும் சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் குரு சப்போர்ட் பண்ணுவார். சுக்கிரன் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, குரு சப்போர்ட் பண்ண மாட்டார், வம்சவிருத்தி ஏற்படாது. உங்களுடைய வசதி வாய்ப்புகள், வீடு மனை வண்டி வாகனம் எல்லாம் நான் சேர்க்கணும், நான் என் வீட்டில் வந்து ஒரு 100 பவுன் நகை இருக்கணும், இந்த தேதிக்கு 100 பவுன் இல்லை 10 பவுன் வச்சுருந்தாலே கோடீஸ்வரன் லட்சாதிபதி. ஆனால் இன்றைக்கி 100 பவுனில் நான் பணம் வச்சுருக்கணும், எனக்கு வந்து ஒரு 2 இடத்துல போஸ்ட் லொக்காலிட்டியில் வந்து எனக்கு வந்து 2 வீடு இருக்கணும், 3 ஃப்ளாட் இருக்கணும், ஒரு 4 ஏக்கரில் லேண்ட் இருக்கணும். இது எல்லாம் இருக்கணும் அப்படின்னா என்ன தான் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாலும் சுக்கிரன் ஒழுங்காக இல்லைன்னா இதெல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாமல் போயிடும். அதனால் உங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய இம்பார்ட்டன்ஸ் நிறையா இருக்குங்கிறதுனால தான் சுக்கிரனுக்கான தனிப்பட்ட பயிற்சி பலன்களை நம்ம போடுறோம். இந்த சுக்கிர பயிற்சி நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, சனி நல்லா இருக்கும், சனி உச்சமாக இருப்பார் துலா ராசியில், கடுமையான உழைப்பாளி, ஆனால் அவரால் ஜெயிக்க முடியாது. காரணம் என்னென்னா சுக்கிரன் நீச்சமாக இருப்பார், இல்லை மறைவு ஸ்தானத்தில் இருப்பார். ஸோ சுக்கிரனை கொண்டே உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் அந்த சுக்கிரன் சப்போர்ட் தேவை அப்படின்னா என்ன பண்ணணும், கோச்சாரத்தில் சுக்கிரன் எப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்தால் நல்ல பலன்கள் தருவார் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ சுக்கிரன் தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார், கன்னி ராசிக்கு போகிறார். அந்த நீச்சஸ்தானத்துக்கு போனால் சுக்கிரன் எப்படிப்பட்ட கெடுபலன்களை தருவார். ஏன்னா ஒரு நீச்ச கிரகம் கெடுதலை தரும், ஆனால் சில பேர்த்துக்கு அதுவே ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். இப்போது உங்கள் ராசிக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை பார்த்தோம். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத உங்களுடைய தனிப்பட்ட லக்ன ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த லக்ன ஜாதகத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதியாக இருந்தால் உங்களுக்கு நற்பலன்கள் இப்போ தருவார். நல்ல யோகாதிபதியாக இருந்தாலும் இப்போ வந்து மறைமுகமாக உங்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருப்பார். ஸோ உங்களுடைய ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதை தவிர ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அதிர்ஷ்ட கல்லுன்னு ஒன்று உண்டு. லக்னத்துக்கு யோகாதிபதிகள், ராசிக்கு கல் போடக்கூடாதுங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் ராசிக்கல், மகர ராசிக்கு என்ன கல், கும்பராசிக்கு என்ன கல்லுன்னு தான் கேட்குறீங்களே தவிர ராசிக்கு கல் போடக்கூடாது. அதனால் அந்த உங்கள் லக்னத்துக்கு எது யோகாதிபதியோ அந்த கிரகத்தினுடைய கல் போட்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டக்கல்லாக இருக்கும். அதனுடைய அருமை பெருமை தெரிந்ததுனால உங்ககிட்ட சொல்கிறேன். அதை பற்றிய விளக்கமும் நம்மிடம் இருக்குது. நம்மளால் கொடுக்க முடியும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தரத்துக்கு. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, உங்களுடைய ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள பலன்களை தொலைபேசி எண்கள் மூலமாக அறிந்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.